நான் எப்படி சுதந்திரிப்பது, அதை சுதந்திரித்து நமது பிள்ளைகளுக்கு வைப்பது என்று சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவர் எப்படி அழைக்கிறான்னு சொன்னால் சந்ததியாக அழைக்கிறார். ஸோ இதெல்லாம் கிங்டம் ஸ்ட்ராட்டஜி அல்லது கிங்டம் பிளான்ஸ் அப்படி என்று நம்ம சொல்ல முடியும். பிசாசும் எப்படி ஒருவனை பாவத்துக்குள்ள தள்ளி அவன் சந்ததி முழுவதுமாக தனக்கு உரிமையாக்கி கொள்கிறானோ அல்லது திருடி கொள்கிறான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். திருடி கொள்கிறான். அதுபோல தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு, ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் பொழுது சந்ததியாய் தெரிந்து கொள்கிறார். சந்ததியாய் தெரிந்து கொள்வது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கு ஒரு பெரிய கூட்டத்தை அவர் ஆயத்தம் பண்ணும்படிக்கு அவர் சந்ததியை தெரிந்து கொள்கிறார். நாம் வாசிப்போம், கலாத்தியருக்கு எழுதின நிறுவனம் 13வது அதிகாரம். கலாத்தியருக்கு அந்த நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் போதும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்கும் செய்யப்பட்டன என்று வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சந்ததிக்கும். ஸோ நல்லா கவனிங்க, நீங்க வாக்குத்தத்தின் பிள்ளைகளா மாறிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஹாவ் an offspring. உனக்கு சந்ததி நிச்சயம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்ததி இல்லாத ஒரு வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன் இந்த பூமியில இருக்கவே முடியாது. வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுட்டீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்ததியை அவர் வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் நம்முடைய சந்ததியும் பிரிக்க முடியாது. ஏன் சாத்தான் நம்முடைய சந்ததியோடு போராடுகிறான் என்றால், நம்மிடத்தில் நம்முடைய நாட்களில் நிறைவேறாத அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் நம்முடைய சந்ததியில நிறைவேற்றி விடுவார் என்கிற காரணத்தினால பிசாசு என்ன செய்கிறார், நம்முடைய சந்ததியில போராடுகிறார். ஆமா, ஒவ்வொரு குழந்தை இந்த பூமியில பிறக்கும் பொழுது அங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் லேபர் பெயின்ல யாரும் கணிக்கவே முடியாது. லேபர் பெயின்ல நல்லா இருப்பாங்க, ஹெல்த்தியா இருப்பாங்க, கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ள ஒண்ணு பிள்ளை இறந்துடும் அல்லது தாய் இறந்துடுவாங்க, நியூஸ் வரும். அது ஒரு பெரிய போராட்டம். எவ்வளவு டெக்னாலஜி நம்ம வளர்ந்துட்டு இருந்தாலும் லேபர் பெயினை மாற்றவே முடியாது. லேபர் பெயின் யார் மூலமா வந்துச்சு அப்படின்னா பிசாசு மூலமா வந்தது. தேவன் உண்டாக்கவே இல்லை, அவர் அழகா ஆசீர்வதிச்சார். கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. குறிப்பா பெண்கள்லாம் பாவம் நுழையிறதுக்கு முன்னாடி பழகி பெருங்கன்னு சொல்லியிருந்தாலும் அந்த வசனம், அப்படின்னா அவங்க எப்படி சுகமா குழந்தை பெற்றிருப்பாங்க எனக்கு தெரியல. எனக்கு அந்த இது இல்லை. பெண்கள்லாம் நீங்க வேணா ட்ரை பண்ணி கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. லேபர் பெயினே இல்லாத ஒரு டெலிவரி டைமை தான் கர்த்தர் என்ன செய்தார், பெண்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் பிசாசு இன்றைக்கும் அந்த டைம்ல ஆத்மாவை தொடுவதற்கு, பிள்ளையை தொடுவதற்கு அவன் போராடுகிறான். ஏனென்றால் அவன் ஏன் குழந்தையோட போராடுறான் அப்படின்னு சொன்னா, அவன் தேவனுடைய வாக்கு தத்துவத்தோடு அவன் யுத்தம் பண்ணுகிறான். தேவ வாக்கு தத்துவத்தை நிறைவேறக்கூடாது என்பதில் அவன் மிகவும் கவனமுள்ளவராக இருக்கிறான். எத்தனை மரணங்கள் நடக்குது தெரியுமா? எத்தனை மரணங்கள். சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு மனைவிக்கு கன்சீவ் ஆனாங்க. சில மாதம், அதாவது மாதங்கள் கூட ஐயோனோ ஃபியூ டேஸ் அந்த டியூப் ஏதோ உடைஞ்சி இந்த பிளட்டெல்லாம் உடம்பெல்லாம் பரவி பாய்சன் ஆகி கிட்னிக்குள்ள போய் ரத்தம் ஃபுல்லாகி இந்த சகோதரி கொஞ்சம் அப்படி மறிச்சிட்டாங்க.
ஸோ இதெல்லாம் யோசிக்கும் பொழுது who is behind this? யார் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பயங்கரமா திட்டமிட்டு வேலை செய்யறா? ரொம்ப துல்லியமாக யாரு வேலை செய்யறா? எப்படி ஆகிலும் உலகத்துல ஒரு பிள்ளை பேர் ஒன்றாகி விடவே கூடாது என்று சாத்தான் மிகவும் உறுதியாக இருக்கிறான். இல்லைன்னா மாம்சத்தின் படி கிடையாது. நீ பிள்ளை வச்சிருந்தானே என்ன இல்ல, உன் மூலமாய் ஒரு வாக்கு தகுந்த பூமியில் நிறைவேறக்கூடாது என்பது நம்மளுடைய நோக்கம். இவரெல்லாம் நிர்மூலமாக்க முடியும்னா இயேசு பூமியில் சிறுவினை நமக்காய் மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. Our God is so much concerned about our offspring. நிர்மூலத்துக்கு சொல்லலாம், நம்மளை விட நம்ம பிள்ளைகள் மேலதான் அவருக்கு ரொம்ப அக்கறை. நிறைய பேர் நினைக்கிறோம், என்ன மாதிரி என் பிள்ளை மேலே நாலு யாரும் பார்த்துக்கிற முடியாது. இல்லை, நீங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். உங்களை விட உங்க பிள்ளைகள் மீது, உங்களுடைய சந்ததி மீது தேவனுக்கு ரொம்ப அக்கறை. அல்லேலூயா. அதனால தான் நம்ம செய்யறது ஒரே ஒரு காரியம் செய்யணும், அவங்களுடைய வாக்குத்தத்தத்தையும் வசனங்களையும் பிரமாணங்களையும் காத்துக்கொள்றதுதான் நம்முடைய பிரதான வேலை. அமைதியை காத்துக்கொள்ளணும், ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ நிச்சயம் அடுத்து நம்முடைய பிள்ளைகள் சந்ததி அறுப்பாங்க, கட்டாயம் அறுப்பாங்க. நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுடைய மேன்மையை என் கண்கள் காணும். சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளுடைய மேன்மை என் கண்கள் காணும். இது இப்படி நான் இப்படியும் உண்டு. நான் விதைச்சத பிள்ளைகள் அறுக்கிறதையும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்கள். சொல்லுங்க, இப்ப சொல்ல மாட்டீங்களே. ஸ்தோத்திரம். இதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. எப்பமோ ஆசீர்வாதத்தையே சொன்னோம்னா அப்படியே குழு 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 அழகா இருக்கு. ஆனா கர்த்தருடைய பட்டயம் டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட், இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். சொல்லலாம். ஆகையால் நம்ம எதை விதைச்சாலும் நம்ம பார்க்கதான் செய்யணும். சரி, இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு பாசிட்டிவாகவே பார்ப்போம். ஏன்னா காலையில் வந்திருக்கீங்கல்ல, உங்களை வாங்க நைட் வச்சுக்கிறேன். சரி, காலையில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சந்ததி மீது தேவன் என்ன சித்து வச்சிருக்கிறேன் கவனம். அவருக்கு பிள்ளைகள் மீது கவனம். ஆபிரகாம் அப்படிலாம் பெரிய உத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொண்டாட்டி சொன்னா உடனே சேர்த்துக்குவியா ஆகார? அவளுக்கு தான் வாக்குத்தத்தம் இல்லை, அவ ஏதோ பின்னாடி வந்துகிட்டே இருக்கா, சேர்த்துக்குவியா நீ? ஆண்டவர் சொல்றார் சேர்த்துக்குவான். இல்லாண்டவரே, நான் உண்மையே நம்புறேன், உங்களுடைய வார்த்தையை நம்புறேன் அப்படி சொல்லியிருக்கலாம்ல ஒரு உத்தம. ஏன் சொல்லல? டபார போய் சேர்த்துக்கிட்டான், இஸ்மவேலை பேத்துக்கிட்டான். இப்படிதான் நடந்துச்சு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் ஓகே ஃபைன், வசனம் சொல்லுது விசுவாசி தகப்பேன், ரைட்டு, நம்ம ஏற்றுக்கொள்வோம், அவ்வளவுதான். ஆபிரகாமும் பலவீனமானவன் தான். ஆனா ஆபிரகாமை ஏன் கர்த்தர் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னா, அவனுடைய சந்ததிக்காக அவனை விட்டு கொடுக்கல. தாவீது உத்தமனா? தாவீது உத்தமன் இல்லையே. அவன் எத்தனை வரை விழுந்து போனா, எத்தனை காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாய் செய்தான். ஆனாலும் கர்த்தர் ஏன் அவனை விட்டு கொடுக்கலன்னா, அவன் நிமித்தம் அல்ல, அவனுடைய சந்ததியை நிமித்தம். அவனுடைய வேரில் ஒரு துளிர் வருகிறது. யூதா கோத்திரத்துல ஒரு ராஜா வரப்போகிறா, ஒரு மேட்சிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சு அவனை விட்டுட்டு, அவனுடைய கண்கள் எல்லாம் யார் மேல இருந்துச்சுன்னா, வாக்குத்தத்தை பெற்ற பிள்ளைகள் மீதுதான் இருக்கு. ஏன்னா பிசாசு நம்முடைய சந்ததி மேல ரொம்ப கவனம் உள்ளவனாய் அழிக்கபடிக்கு, பாதிப்பை கொண்டு வரும்படிக்கு, இதெல்லாம் செய்யறதுக்கு அவன் கவனமா இருக்கிறதுனால தேவன் ஆகிய கர்த்தரும் நம்முடைய சந்ததி மேல மிகவும் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நமக்காக பேசப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு மட்டும் அல்ல, நம்முடைய சந்ததிக்கும். சொல்லுங்க, என்னுடைய சந்ததிக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் மரித்து போனாலும், நீங்கள் தளர்ந்து போனாலும், இனி எங்க நடக்க போகுது, இதெல்லாம் நடக்காது என்று நீ வாக்குத்தத்தத்தை நம்பி சோர்ந்து போய் விலகி போனாலும், கர்த்தர் உன்னிடத்துல உன் சந்ததியிடத்திலும் பேசப்பட்ட வாக்குத்தத்தம் ஒருபோதும் சோர்ந்து போகாது. அதுக்கு வயசே கிடையாது.
வாக்குத்தத்தத்துக்கு வயசே கிடையாது. ஒருவேளை நீங்க கூட நம்பாம போயிடலாம், நீங்களாம் இதெல்லாம் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு. பட் வசனம் சொல்லுது, நான் உனக்காக உன் நிமித்தம் பேசப்பட்ட வாக்குத்தத்தம் உனக்கு மட்டும் இல்லை, அது உன்னுடைய சந்ததிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஸ்தோத்திரம், நம்ம சந்ததியின் மீது கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன? ஏன் கர்த்தர் சந்ததியாய் தெரிந்து கொள்கிறார்? சந்ததி ஏன் இந்த பூமியில அவர் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னா, 22:18 ஆதியாகமம் 22:18 நாம் வாசிக்கும் பொழுது, 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். போதும், பூமியை ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு கர்த்தர் உன் சந்ததியின் மேல் நோக்கமாய் இருக்கிறார். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், அந்த சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அந்த சந்ததி ஆண்டவருடைய சந்ததி என்று அழைக்கப்படும். தேவன் எப்படி போராடுறான்னு பாருங்க. இழந்து போன பூமியை மீண்டும் திருப்புவதற்கு அவர் போராடி கொண்டே இருக்கிறார். பூமியை நீதிமான்களால் நிரப்பும்படிக்கு போராடி கொண்டே இருக்கிறார். ஆண்டவரின் சந்ததியால் நிரப்பும்படிக்கு போராடி கொண்டே இருக்கிறார். இந்தியா சுவிசேஷத்தை கிபி 56 முதலாவது பெற்றது. தோமா கேலிக்கட்ல முதல்ல அவருக்கு அடியெடுத்து வைத்து கேரளா மாநிலத்தில் கிபி 56 தோமா இந்தியாவுக்கு வந்தார். எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை ஜெனரேஷன் வந்தது, எத்தனை ஜெனரேஷன் போயிடுச்சு. அந்த ஜெனரேஷன், அந்த சந்ததிகள் உண்மையாய் கர்த்தருக்கு சேவித்திருந்தான்னு சொன்னா, இதுக்குள்ளே இந்தியா தேசத்தில் முழுவதும் கர்த்தருடைய சந்ததியினால நிரப்பப்பட்டிருக்கணும். அதுதான் தெய்வ திட்டம். ஹிஸ்டரி படிச்சா உங்களுக்கு புரியும். நான் நினைக்கிறேன், இந்தியாவிற்கு தேவன் அனுப்பின மிஷனரிகள் எண்ணிக்கையை போல உலகத்துல எந்த தேசத்துக்கும் தேவன் மிஷனரிகளை அனுப்பவில்லை. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ் இந்தியாவில். இன்னும் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார், இன்னும் சபைக்கு விரோதமாய் போராட்டம். சபை இன்னும் பெருகவில்லை, சபையின் சந்ததி இன்னும் பூமியை நிரப்பவில்லை, இந்தியாவை நிரப்பவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அவங்க பிள்ளைகளை வாக்குத்தத்தத்தின்படி நடக்காததுனால நிறைய சபையில நிறைய குறைகள் நம்ம இடத்துல இருக்கு. ஒட்டுமொத்த சபையிலையும் ஒவ்வொரு ஸ்தோத்திர ஆர்கனைசேஷன்லையும் சுயநலமா மாறியாச்சு. தன்னுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்று ஸ்தாபனங்கள் மாறிவிட்டது. ஸ்தோத்திரா. ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, வெள்ளைக்காரர்கள் திருச்சபையை இந்தியர்களுக்கு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, முகம் தெரியாத உண்மையாய் ஊழியர் செய்கிற மிஷனரி கரங்களை கொடுத்தாங்க. அவர்கள் நாட்களுக்கு பின்பு அவர்கள் உண்மையாய் ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்வது கொடுக்காம சொந்தக்காரனுக்கும் ஜாதிக்காரனுக்கும் பகுதி வீட்டுக்காரனுக்கும் இப்படி கொடுத்ததுனால சபையினுடைய வளர்ச்சி என்ன ஆயிடுச்சு? அப்படியே நின்று போயிடுச்சு. தேவன் இந்தியா தேசத்துல அனுப்பப்பட்ட அந்த மிஷனரிகள் எண்ணிக்கையை நம்ம பார்த்தோம்னா, இதற்குள்ளேயும் நம்முடைய சந்ததி இந்தியா தேசத்தை நிரப்பி இருக்கணும். தேவன் நம்முடைய சந்ததியில ஒரு திட்டம் ஏன் வச்சிருக்கிறார்? பூமியில இந்தியா தேசத்துல கர்த்தருடைய சந்ததியை நிரப்பும்படிக்கு. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு உயர்ந்து மேன்மை வந்து கோடீஸ்வரனா
செல்வ செழிப்பாய் வாழுகிறதை பார்க்கிறோம். அப்படி உன் பிள்ளைகளை வைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உன் பேரில் வைத்திருக்கிற திட்டம் என்னன்னா, அவருடைய சந்ததியை பூமியில நிரப்பும்படிக்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீ வாக்குத்தத்த பிள்ளைகள், நாம் வாக்குத்தத்த பிள்ளைகள், நாம் இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகளாய் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படிதான் சொல்லிக் கொடுக்கணும். இப்படிப்பட்ட பெற்றோர்கள் ரொம்ப குறை. ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு ஊழியருடைய சாட்சி கேட்டேன். ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த போது நான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுவேன். பல முறை HR என்னை கூப்பிட்டு வான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. HR முன்னாடி கையை கட்டி நின்றுகிட்டு இருப்பேன். திட்டுவாங்க, இங்க நீ வேலை பார்க்க வந்தியா, மதம் மாற்ற வந்தியா, உன் வேலை செய்ய மாட்டியா, உன் மேல ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு கை கட்டிட்டு நிற்பேன். கை கட்டிட்டு போய் சோர்ந்து போய் என் சீட்டுக்கு போய் உட்காருவேன். 10 நிமிஷத்துக்குள்ள எனக்குள்ள ஆவியானவர் என்னை உந்தி ஏவுவார். உடனே எழுதி போய் பக்கத்தில் போய் யார்கிட்ட என்ன செஞ்சுவேன், சுவிசேஷம் பேசிக்கிட்டு இருப்பேன். வேலை செய்கிற நாட்களிலேயே அநேகரை கேபு, இப்போம்லாம் கேபு டிரைவர்கிட்ட நான் சுவிசேஷம் சொல்லி நிறைய டிரைவர்ஸ் எல்லாம் இப்போ விசுவாசியா இருக்கிறாங்க. ஒரு சில ஊழியக்காரங்களே மாறிட்டாங்க. ஒரு சாட்சியை பாருங்க. நிறைய பேருக்கு பயம், பாஸ்டர் ஐடிலலாம் இப்போமெல்லாம் பரிசுத்தத்தை காக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரே இதாக இருக்கு, நீ சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னா கர்த்தர் உன்னை கொண்டு அந்த கம்பெனியில ஒரு பெரிய எழுப்புதல் கொண்டு வருவார். சுவிசேஷம் சொல்றது முதலாவது தற்காப்பு. அது ஒரு மனுஷனுடைய தற்காப்பே என்ன அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது தான். சுவிசேஷம் உன்னை பார்க்குற உடனே எல்லாரும் என்ன எப்படி பார்ப்பாங்க, ஒரு சுவிசேஷிகையா பார்ப்பாங்க, ஒரு சுவிசேஷகரா பார்ப்பாங்க. அப்புறம் எங்க பாவம் உன்னை பின்பற்றும், உன்னை பார்த்தா ஓடத்தான் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். எங்க போனாலும் டாக் அபௌட் ஜீசஸ். பூமியை உன் சந்ததியை நிரப்புவதற்கு நோக்கமே அதுதான். பின்னையே உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளணும். வேற யாராவது தெரிந்து கொள்ளலாமே. உன்னையும் என்னையும் இந்த பூமியில தெரிந்து கொண்டதின் காரணம் என்னன்னா, நம்முடைய சந்ததி இந்த பூமியில கர்த்தருடைய சந்ததியாய் ஜீவனம் பண்ணும் என்பதற்காகத்தான். உனக்குள்ள பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உனக்குள்ள ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சந்ததிக்குள்ள அப்படின்னு கர்த்தர் சொல்லுறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சந்ததியின் முதலாவது பிரதான நோக்கம் என்னன்னா, பூமியில கர்த்தருடைய சந்ததியாய் ஜீவனம் பண்ணபடிக்க. ஸ்தோத்திரம். நான் சிறுவர் காலம் இருக்கும் பொழுது எங்களுடைய ஊர்லலாம் கிறிஸ்தவர்கள்லாம் கரெக்டாக தெரியும், லைஃப் ஸ்டைலே தெரியும். தம்பி நீ கிறிஸ்டினா அப்படின்னு கேட்பாங்க. என்னடா நீ கிறிஸ்டினா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ விசுவாச பிள்ளைகள் லைஃப் ஸ்டைல் அப்படியா இருக்கு. ஒட்டுமொத்தமாக தான் சொல்கிறேன். கிராமங்கள்லையோ இங்கேயோ அப்படியா இருக்கு. முடி வெட்டுற ஸ்டைலும், போட்டிருக்கிற சட்டையும், பேசுகிற பேச்சும், காமெடி பண்ணுறதையும். ஏன்னா அப்போ உள்ள ஊழியக்காரங்க அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இப்போ உள்ள ஊழியக்காரங்க ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியுது. ஸ்தோத்திரம். இப்போ எல்லாம் ஆரோனை போல மேய்ப்பன் தான் தேவை, மோசை போல மேய்ப்பன் தேவையே கிடையாது. ஆரோன் என்ன செஞ்சான், என்ன வேணும், கன்றுக்குட்டி வேணும், கொண்டா. பலி வேணும், ஆடு வெட்டணும், சாப்பிடணும், கொண்டா, வெட்டுவோம், போ எல்லாம் போய் சேரு, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் மேய்ப்பர்கள் ஜனங்கள் இப்ப எதிர்பார்க்கிறார். மோசையை போல கடிந்து விழுகிற ஊழியர்கள் இப்ப இல்லாததுனால சந்ததியும் கெட்டு போகிறது. இருக்கிறாங்க ஒரு சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அப்ப அவர்கள்லாம் இப்ப கேலி கொடுத்தா மாறிடுறாங்க. சத்தியத்தை பேசினவன மலைகள் உட்காந்துட்டு கேலி, கிண்டல், வாய்க்கு வந்தபடி பேசுறது. எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். நியாயத்திற்கு எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். நாம சொல்லுங்க. அல்லேலூயா. கடிந்து உபதேசிக்கிற ஊழியர்கள் இல்லை. சொல்லணும், ஊழியக்காரங்களே சொல்லி போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பழுத்த பழங்கள்லாம் சொல்லி போயிட்டாங்க. வெளியில் சதீஷ் ஐயாலாம் எங்கள் ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ். எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு நல்ல க்ளோஸ், நல்ல ஒரு ஊழியக்காரர். இப்போ அவரே சோர்ந்து போயிட்டார். அவரே முன்னாடி நல்லா பேசுவார், பேசுறது. ஸ்தோத்திரம்.
இன்னும் நிறைய சென்னையில் இன்னும் பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய மெசேஜ் முற்காலெல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு சோர்ந்து போயிடுச்சு. ஏன்னா விருப்பம் இல்லை ஜனங்களுக்கு. கடித உபதேசிச்சா மிரட்டுறாங்க, மாஸ்டரே மிரட்டுறது, வேற சர்ச்சுக்கு போயிடுவேன், வேற சர்ச்சுக்கு தான் போக முடியும், பரலோகம் போக முடியுமா, அரிஷம் பரலோகம் போக முடியுமா, வேற சர்ச்சுக்கு போயிடுவேன், மிரட்டுறது. எப்படி சந்ததி உருவாக்குவது? நீங்கள் ஆபிரகாமை போல சாராளை போல கர்த்தர் நடத்தி வந்த எல்லா பாதைகளிலும் உறுதியாய் இருக்க நீங்கள் உங்களுக்குள்ளே கர்த்தருக்குன்று ஒரு சந்ததியை உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். நீங்க அதை தான் செய்யலாம். எதுல வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க பேரண்ட்ஸ், எதுல வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. ஆனா உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய சந்ததியா இந்த பூமியில வாழ்கிறதுல ஒரு விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க நம்பி கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்ததியை கொடுத்திருக்கிறார். இவர்கள் என்னுடைய சந்ததியாக இந்த பூமியை நிரப்புவார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 13:15 சங்கீதம் சாரி ஆதியாகமம் 13:15 சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 13:15 கவனிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து போதும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நேற்றைய தினத்துல நம்ம என்ன பார்த்தோம்? அதுக்கு முந்தின நாட்கள் எல்லாம் எப்படி நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் உங்களுடையது, நீங்க சுதந்திரிக்கணும். நீங்க சுதந்திரிக்கிறனா பிசாசு தனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னோம். இப்பொழுது நீ பார்க்கிற தேசங்கள்லாம் நீ கிளைம் பண்றீங்கல்ல, அது சுதந்திரிக்கிறீங்கல்ல, அதை பெற்றுக்கொள்றீங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா அவைகளை, அந்த நிலங்களை, அந்த பூமியை, அந்த எல்லைகளை கர்த்தருடைய சந்ததியாய் நிரப்பும் படிக்க, உங்கள் சந்ததி தேவனுடைய சந்ததியாய் நிரப்பும் படிக்க. இந்த மன்னூர்பேட்டையில முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஏரியாவா இருந்திருக்கு. ஆனா இப்போ குட்டி 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 சபைகள், ஜப ஆலயங்கள், ஜபிக்கிற மக்கள் வந்ததுனால இப்போ வாழ்க்கை தரம் எவ்வளவோ மாறி இருக்கு, உயர்வா இருக்கு. சந்ததிகள் பெருக பெருக பூமியில சமாதானம் பெறுகிறது. கர்த்தருடைய சந்ததி, உங்கள் சந்ததியை நீங்க ஆண்டோட சந்ததியாய் நிலத்தை நிரப்பும் பொழுது அங்க என்ன உண்டாகிறது? சமாதானம் உண்டாகிறது, அங்க மேலே உண்டாகிறது, அமெரிக்கா உண்டாகிறது, வாழ்க்கை தரம் உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த பூமியில பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? தேவன் நமக்கு கர்த்தரின் சந்ததி எதுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னா அவனுடைய வாக்கு தத்தத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டும்படிக்க, உங்களுக்கு தேவன் தந்தன் வாக்கு தத்தத்தை ஒரு காலம் ஒழியாதபடி என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும்படிக்கே கர்த்தர் நமக்கு சந்ததியை தருகிறார். ஆகையால் இந்த சந்ததியை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் வாக்கு தத்தத்தை காப்பாற்றணும். வாக்கு தத்தத்தை என்ன செய்யணும்? காப்பாற்றணும். பெற்றோர்கள் சொல்லிட்டு போவாங்க, எடா எப்படியாவது என் பேரை காப்பாற்றிடு சொல்லுவாங்க. படிக்கிறதுலையோ ஒழுக்கத்திலையோ என் பேரை என்ன செஞ்சிடாத, கெடுத்துடாத, காப்பாற்று. இதே போலதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், உங்கள் சந்ததிக்கும் என் வாக்குத்தத்தை நீங்க என்ன செய்து கொள்ளுவேன்? காத்துக் கொள்ளுவேன். நீங்க உங்க சந்ததி இந்த பூமி நிரப்பும் பொழுது நீங்கள் உங்களுக்காக கர்த்தர் பேசின வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் நிரப்புகிறீர்கள். ஜெபமா. We praise the holy name. Hallelujah, hallelujah, hallelujah. நீங்க வாக்குத்தத்தத்தை பெற்றிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் சந்ததியை பெற்றிருக்கிறீர்கள். வாக்குத்தத்தம், ஒரு சந்ததி இல்லாத வாக்குத்தத்தம் இல்லவே இல்லை. வாக்குத்தத்தமும் சந்ததியும் ஒன்று, பிரிக்க முடியாது. அதனால வாக்குத்தத்தின் பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு சந்ததியை வைத்திருக்கிறார்.
I receive it in the name of the Lord. I receive it in the name of the Lord. Hallelujah. என்னுடைய சந்ததி என்னுடைய சந்ததி வாக்குதலின் சந்ததி, என்னுடைய சந்ததி பூமியை நிரப்புகிற சந்ததி, ஆண்டவருடைய சந்ததியை ஜீவனம் பண்ணுகிற சந்ததி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க. என்னுடைய சந்ததி கர்த்தருடைய சந்ததி, என்னுடைய சந்ததி வாக்குத்தத்தத்தின் சந்ததி, என்னுடைய சந்ததி தேவனுடைய மகிமைக்கென்று பூமியை நிரப்புகிற சந்ததி, என்னுடைய சந்ததி இந்த பொல்லாமானுடைய உலகத்திலே கர்த்தருக்காய் எழுப்பி பிரகாசிக்கிற பரிசுத்த சந்ததி, பாவத்தோடு எதிர்த்து நிற்கிற சந்ததி, நீதியை பிரசங்கிக்கிற சந்ததி. நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து பேசுகிற சந்ததி. ஓஹோ ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம்முடைய சந்ததியின் மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய சந்ததியின் மேல் நோக்கமாயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய சந்ததியின் மேல் அநேக திட்டங்களை உடையவராயிருக்கிறார். அவர் நம்முடைய சந்ததி பிறக்கிறதுக்கு காரணமாயிருக்கிறார். பூமியின் துறை போல் பெருமைப்படுவேன் என்றவர் நம்முடைய சந்ததி பூமியில பரிசுத்த சந்ததியாக, விசுவாச சந்ததியாக, ஆபிரகாமின் சந்ததியாக, கிறிஸ்து இயேசுவின் சந்ததியாக வெளியிடக்கூடிய கடமை அழைத்திருக்கிறார். கண்ணைகளை பற்றி விசுவாசத்தோடு கட்டளை சொல்லுகிறவனோ நீர் முடிவெடுத்தா யாதான் மாற்ற முடியும். நீர் முடிவெடுத்தா யாதான் மாற்ற முடியும். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை. உயிருள்ள சொல்லுங்க. உமக்கே ஆராதனை. உயிருள்ள அனைத்தை செய்து முடிக்கும் மாற்றங்களே. நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் மாற்றங்களே. நீ நினைத்தது ஒரு நாள் அலையா என் மீட்பரே. உயிரோடு இருப்பவரே மீட்பரே. உயிரோடு இருப்பவரே இறுதி நாளில் வந்து நிற்பதே. கண்களாலே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் வந்து நிற்பதே. கண்களாலே அந்நாளில் காணுமே.
என்னுள்ள ஏகுதையா ஹல்லேலூயா. என்னுள்ள ஏகுதையா. கடைசியாக செய்து சொல்லுவோம். அனைத்தையும் செய்து கொடுக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஹல்லேலூயா. நினைத்தது ஒரு நாளும் நம்முடைய சந்ததியில் சகல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். 6வது நாள் கூட்டத்தில் முதலாவது பகுதியில அப்பா நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தை தந்திருக்கிறேன் என்று ஆண்டவரே நாங்கள் இந்த வேளையிலே நாம் விசுவாசிக்கிறோம், அதை நம்புகிறோம், அதை சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த பூமியிலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சந்ததியாய் நிரப்பப்பட, ஆசீர்வதிக்கப்பட, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளை கிருபை பாராட்டும்படி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் தாழ்த்துகிறோம். இயேசுங்கிற வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் 10 மணிக்கு கூட்டம் உண்டு.